இங்க பார்த்தீங்களா, நாட்டு அத்திப்பழங்க. இங்க பார்த்தீங்களா, சீசன் முதல்ல முடிஞ்சு இப்ப மறுபடியும் 2 ஃபர்ஸ்ட்டு 1 மரம் காய்ச்சிருந்துச்சு. இப்ப 2 மரம் காய்ச்சிருக்கு பாருங்க. இங்க பாருங்க. கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? அத்திப்பழம். இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்களா? கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் பொரியல் செஞ்சேங்க. சூப்பரா இருந்ததுங்க. வேற எதுக்கெல்லாம் மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரிங்களா? நானும் அத பயன்படுத்துறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழம் சீசன் வந்துருங்க. இப்போ காயா தாங்க இருக்கு. இங்க பாருங்க. செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. பார்த்தீங்களா? கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? பார்க்கவே செம்மையா இருக்குல்ல? இங்க பாருங்க. இது இன்னொரு மரங்க. இங்க பாருங்க. உச்சி வரையும் காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. நாங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கிட்டேங்க எல்லாமே இருக்குது. அத்திப்பழம், மாதுளம்பழம், கொய்யா மரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சப்போட்டா மரம், எல்லா மரமும் இருக்குதுங்க. மருத்துவ குணத்துக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. நாங்கள் அப்பப்போ பிடுங்கி சாப்பிட்டுக்குவோம். இப்போ கொய்யாக்காய் சீசன் இல்லை, காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அதுதான் கொய்யாக்காய் மரம். இது அத்திப்பழ மரம் தாங்க. இது வந்து கீழே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது 2வது மரம். அங்கே பாருங்க, பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, கீழே காய்ச்சிருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள்.